வணக்கம் சர்மிளா. மதுரை கொட்டாம்பட்டி அருகே நடந்த அந்த அதிகாலை நடந்த கோர விபத்தில் 5 பேர் பலியாகியுள்ளனர். தற்போது 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்மிளா, மதுரை திருச்சி 4 வழிச்சாலை கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் பகுதியில் இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்தது. நடுவில் உள்ள தடுப்பில் மோதி எதிர் திசையில் திரும்பி மதுரையில் இருந்து திருச்சி நோக்கி வந்த அரசு பேருந்து மீது பயங்கரமாக மோதியது. இந்த மோதிய வேகத்தில் ஆம்னி பஸ் மீண்டும் இடதுபுறம் திரும்பி வஞ்சிநகரம் கிராமத்தில் இருந்த பயணிகள் நிலக்கொடை மீது கடுமையாக மோதியதில் அந்த நிலக்கொடை முழுவதுமாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் 4 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 5 பேர் சம்பவத்திலே பலியாகினர். 41 பேர் காயமடைந்து தற்போது முதல் சிகிச்சைக்கு மேலூர் அரசு மற்றும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சர்மிளா, மதுரை சரக டிஐஜி அவினோகுமார் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் தற்போது விபத்து நடந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஏனென்றால் கொட்டாம்பட்டி இந்த 4 வழிச்சாலையில் அந்த கோர விபத்தானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா, எனது தொடர்ந்து அந்த பகுதியில் அதிவேகமாக வரும் இந்த ஆம்னி பேருந்துகளால் தொடர் விபத்து ஏற்பட்டுத்தான் வருகிறது. இந்த 5 மாதங்களில் பார்த்தோம் என்ற கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட விபத்து அதே பகுதியில் நடந்துள்ளது. எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்காத பட்சத்தில் தொடர்ந்து இந்த விபத்தை ஏற்படுத்தி அந்த பகுதி மக்களும் அச்சமடையும் சூழ்நிலை தான் இருக்கின்றனர். என தொடர்ந்து விபத்து என்பது தொடர்கதியாக இருந்து வருகிறது. தொடர்ந்து கோர விபத்து காரணமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா.